ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 1.52% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 1.58% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1374.37 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3597.82 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.09% க்ரீன்லேயும், நாஸ்டாக் 1.03% க்ரீன்லேயும், டவ் ஜோன்ஸ் 1.18% ரெட்லேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான விப்ரோ ஏடிஆர் 1.62% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.76% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 0.09% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 2.95% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.65% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் குளோபல் ஃபேக்டர்ஸ் இந்த வீக் என்னென்ன வாட்ச் பண்ணணும்னு பார்த்தரலாம். இந்தியாவை பொறுத்தளவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஃபார் த வீக் என்ற டிசம்பர் 20 வரைக்கும் உள்ளதுக்கு டிசம்பர் 27 கொடுக்குறாங்க ரிசல்ட். பேங்க் ஆஃப் ஜப்பானோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் டிசம்பர் 24 நடக்குது. ஜிடிபி க்ரோத் ஆஃப் யூகே வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜிக்கு 1200 crore சோலார் ப்ராஜெக்ட் குஜராத்தில் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு இபிசி ப்ராஜெக்ட். ஹோம் க்ரௌனான வாரி எனர்ஜிஸோட ஃபஸ்ட் இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி பிவி மாடியூல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி யூஎஸில் அமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸாக 1.6 gigawatt சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பண்ணுறாங்க. இது வந்து இன்னும் 3 gigawatt வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க வாரி எனர்ஜிஸ் யூஎஸில். கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க 500 crore கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறதா சொல்லி ஸ்டேட் ஓன் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவான IFCI அதில் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக ஃபினான்ஸ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. NBCCயோட ஆர்டர் புக் வந்து 2000 crore டிசம்பரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8 கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ₹200 crore ப்ராஜெக்ட் பை ஆயில் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அஸ்ஸாம் மாடர்ன் ஹாஸ்பிட்டல் அஸ்ஸாம்லேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க NBCC. கேசார்ஸ் இந்தியா போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லி ஈக்விட்டி ஷேர்ஸை இந்த ரேஷியோ ஆஃப் 1:2ன்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்தா ஆல்ரெடி டிமெர்ஜருக்கு சொல்லியிருந்தாங்க. அலுமினியம், பவர், எனர்ஜி, பேஸ் மெட்டல், அயன் அண்ட் ஸ்டீல் யூனிட்ஸ்லாம் அவங்கக்கிட்டேருந்து டிமெர்ஜர் ஆகி தனித்தனியாக பிரிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிமெர்ஜர் சில இதுக்கு மட்டும்தான் நாங்கள் டிமெர்ஜர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தா அலுமினியம் மெட்டல், தெல்வாண்டி சாபோ பவர், மால்கோ எனர்ஜி அண்ட் வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீலுக்கு மட்டும்தான் நாங்கள் டிமெர்ஜர் பண்ண போகிறோம். இதுக்கு மட்டும்தான் பண்ண போகிறதா இப்போ முடிவு எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க வேதாந்தா. பிரமல் என்டர்பிரைசஸ் 2000 crore வயா NCD அதாவது நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 per eachன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2000 crore பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பிரமல் என்டர்பிரைசஸ். ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் 7.61% ஸ்டேக்கை இன் அலிகிஸ் டயக்னோஸ்டிக்ஸில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. 429 crore அவங்களோட பேரண்ட் கம்பெனியான இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். பாண்டி ஆக்சைட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க 175 crore த்ரோ QIP மூலமாக. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 860 per ஷேர் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூலேருந்து 4.75% டிஸ்கவுண்ட்டில் ஃப்ளோர் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க பாண்டி ஆக்சைட்ஸ். RBI 27 lakh ஃபைன் ஆன் இந்தஸ் இன் பேங்க் மேலே போட்டிருக்காங்க. ஸோ டெபாசிட் நார்ம்ஸில் வயலேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எப்போ இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுன்னா March 2023 நடந்ததுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. AGI க்ரீன் பேக் ரைஸ் பண்ணுறாங்க 1500 crore த்ரோ இஷ்யூன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் மூலமாக.
ஸோ ஃபண்ட் ரைஸ் த்ரூ வேரியஸ் மோட்ஸாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் இஷ்யூ, ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ அண்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலான்னு AGI க்ரீன் பேக் சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஃப்ரைடே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. 657 crore ஒரு யான் ப்ராஜெக்ட் செட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒடிசாவில். அலாங் வித் த கம்பெனி ஜாயின்ட் வெஞ்சர் யாரோட போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மேனுஃபேக்சரரான MCPI ப்ரைவேட் லிமிட்டடோட போட்டிருக்காங்க. NHPC சைன் பண்ணியிருக்காங்க. 5500 crore MOU போட்டிருக்காங்க. யாரோடனா பீகாரோட டு டெவலப் 1000 megawatt சோலார் அண்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. CCI அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராடெக்குக்கு 3954 crore அக்வசேஷன் ஆஃப் 32.72% ஸ்டேக் இன் இந்தியா சிமெண்ட்ஸில் அக்வசேஷன் பண்ணுறதுக்கு அல்ட்ராடெக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க CCI. இந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் 3142.35 crore ஓப்பன் ஆஃபர் மூலமாக அடிஷ்னலாக 26% ஸ்டேக்கை அக்வயர் பண்ணுறதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டீம் லீட் சர்வீசஸ் ஒரு டெஃபினட்டிவ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா TSR தாஷா HR சர்வீசஸை அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். அது மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிறிஸ்டல் HR அவங்களோட போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டீம் லீட் சர்வீசஸ் இது ரெண்டும் பண்ணியிருக்காங்க. அரவிந்தோ ஃபார்மாவோட கியூரா டெக்யூ பயாலஜிக்ஸ் இது அவங்களோட சப்சிடரி ரிசீவ் பண்ணியிருக்காங்க UK MHRPA அப்ரூவலை. ஸோ எதுக்காகனா ஒரு மெடிசினுக்காக தான் ஃபார் பெவ்கோலோவா. அது ஒரு பயோசிமிலர் ப்ராடக்ட் ஆஃப் பிவாசிஸ்யுமேப்ன்றதோட பயோசிமிலர் ப்ராடக்ட். இது வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்காக UK MHRA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. RBI 20 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு. ஸோ அவங்களோட கஸ்டமரோட பேனை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபெயிலியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 20 lakh பெனால்ட்டி மணப்புரம் ஃபினான்ஸ் மேலே போட்டிருக்காங்க RBI. லாரஸ் லேப் இன்வெஸ்டர்ஸான 8 Road வெஞ்சர்ஸ் அண்ட் Prime Capital. ஸோ இவங்க 2 பேரும் இன்வெஸ்டர்ஸ் லாரஸ் லேபில். இவங்க 2 பேரும் சேர்ந்து 120 crore இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களோட சப்சிடரியான லாரஸ் பயோவில். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் கம்பெனியோட சப்சிடரியான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆஃப்ரிக்காவில் உள்ளது. ஸோ அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோடனா SEKLO சேது ட்ரஸ்ட்டோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது மூலமாக செல் அண்ட் டிஸ்போஸ் பண்ணுறாங்க 30% ஆஃப் ஷேர்ஸ் இன் TCS சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ளதை செல் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கம்பெனி சப்சிடரியான ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஹெல்த் கேர் ஒரு டெஃபினட்டிவ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அக்வயர் பண்ண போகிறதா சொல்லி. 45% ஈக்விட்டி ஸ்டேக் எதுலன்னா ஹெல்த் அலையன்ஸ் குரூப்பில் அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா $10 million சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த HAGI அதாவது ஹெல்த் அலையன்ஸ் குரூப் இன்க் வந்து ஒரு US பேஸ்ட் ஹெல்த் கேர் கம்பெனி. டால்மியா பாரத் சஞ்சீவ் பன்சல்ன்றவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த போஸ்ட்டில் இருந்திருக்காங்கன்னா பிரசிடெண்ட் அண்ட் சீஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டில் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. ரெனாய்சன்ஸ் குளோபல் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லி. தாஷில் ஷா அவங்கள MD ஆஃப் த கம்பெனி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஹிதேஷ் ஷாலேருந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அவங்க வெளியே போகிறாங்க போல இருக்குது. அதுக்கு பதிலாக தாஷில் ஷான்றவங்க வராங்க. இது எப்பப்போ பொசிஷன் டேக் சார்ஜ் பண்ணுவாங்கன்னா January 1, 2025 அமலுக்கு வருது. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் மண்டே என்னென்னு பார்க்கலாம். டாக்டர் ரெட்டிஸ் லேப்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 1405 சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 1660 சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். AGS லாஜிஸ்டிக்ஸ்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 935 பை ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். ரெலிகர் என்டர்பிரைசஸ்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 335 ஸ்டாக் பாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேஃபின் டெக்னாலஜிஸ்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 1550 பை ஸ்டாக் பாக்ஸ். ஜென் டெக்னாலஜிஸ்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 2650 பை ஸ்டாக் பாக்ஸ். ஜூபிட்டர் வேகன்ஸ்க்கு பை டார்கெட் 590 பை ஏஞ்சல் 1 சொல்லியிருக்காங்க. டெக்னோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு பை டார்கெட் 1780 அது ஏஞ்சல் 1 சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.